தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இதான் வெள்ளை பொன்னாங்கண்ணி. பாருங்க, இது வெள்ளை பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணியில் எத்தனையோ விதங்கள் இருக்குது. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, ப்ளூ கலரில் ஒரு மாதிரி பொன்னாங்கண்ணி, கொடி பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி, அப்படி நிறையா பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய விதங்கள் இருக்குது. நிறைய வகையை சேர்ந்த பொன்னாங்கண்ணி கீரை நிறையா இருக்குது. இது ஒரு விதமான பொன்னாங்கண்ணி கீரை. இது சமைக்கலாம். இது ரொம்ப நல்லது, சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை பருப்பு போட்டு இந்த கீரையை கழுவிட்டு பொடிசாக அரிஞ்சு போட்டு பருப்பு போட்டு கூட்டுக்கறி மாதிரி பருப்பு கொத்து பருப்பு போடணும். கொத்து பருப்பு கீரை போட்டு செஞ்சோம்னா அருமையாக இருக்கும். கடைஞ்சும் சாப்பிட்லாம், கொத்து பருப்பு கீரையும் சாப்பிட்லாம். அருமையான இது பொன்னாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. அருமையான பொன்னாங்கண்ணி கீரை. கண்டிப்பாக இந்த கீரையெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. இது கடைகள்லேயும் விற்கிது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை கடைகள்லேயும் விற்கிது. இது கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கீரையெல்லாம் ஒதுக்காதீங்க. எல்லா கீரையும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த சீசனில், மழை சீசனில் தான் எல்லா கீரையுமே கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. நிறையா செஞ்சாலும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. எல்லா கீரையும் சேர்த்துக்குங்க. ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த பொன்னாங்கண்ணி. அதனால தான் இந்த பொன்னாங்கண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக சாப்பிடலாம். அது செடின்னு ஒதுக்காதீங்க. இது கீரை. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது.